பிரகாஷ் ப்ரோ, ஏங்க இன்னைக்கும் விண்வெளி நாயகன் இல்லையா? விண்வெளி நாயகன் இல்ல. பிரகாஷ் ப்ரோ ஆரம்பிப்பார், துவங்குவார். ப்ரோ நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, நான் ஆரம்பிக்கட்டுமா? என்ன பிரகாஷ் ப்ரோ டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்ல இனிமேல் தானா? பண்ணிட்டாரு. எனக்கு பிரதர் புரியல. ட்ரெயின் ஏறிட்டாரு, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ட்ரெயின் மூவிங்ல தான் இருக்கு. அப்புறம் வேற என்ன ஸ்பெஷல் அப்டேட்லாம் சொல்லிட்டீங்களா சுகுமார் ப்ரோ? உங்களுக்காக தான் ப்ரோ வெயிட்டிங். இல்ல நடுவில் நான் இன்னொருத்தவங்க நடுவில் பேசலாம்னு சொல்லி விட்டேன். சரி ரைட்டு, இப்போ நீங்க பேசிட்டு இருங்க. அப்படி அப்டேட் சொல்றீங்களா இல்ல அப்டேட் எதுவும் சொல்லட்டுமா? பின்னாடி எனக்கு நாய்ஸா இருக்கும், பரவாயில்லையா? எனக்கு தெரிஞ்ச அப்டேட் வரையும் சொல்றேன் ப்ரோ, விட்டு போறது மட்டும் ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லிக்கோங்க. ஒரே நிமிஷம். ஆரம்பிக்கட்டுமா? ஒரு நிமிஷம். லவ் மேரேஜ் படத்துல இருந்து எடுடா பாட்டில்ன்ற பாட்டு வந்துட்டு மிஷ்கின் வாய்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. விக்ரம் பிரபு நடிக்கிற படம். அதுக்கப்புறமா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ல இருந்து சில்லு சில்லு அப்படின்ற ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரே நிமிஷம், எங்க பாப்பா கத்திட்டு இருக்கு, ஒரே நிமிஷம். ஆ சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ல இருந்து சில்லு சில்லுன்ற சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் குபேராவோட ட்ரைலர் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர், நாகார்ஜுனா மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம இன்னைக்கு வந்து கண்ணப்பா மூவியோட ஈவெண்ட் இருந்தது, ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட். அது அந்த ஃபிளைட் கிராஷ் ஆனனால வந்துட்டு அந்த ஈவெண்ட் வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்காங்க. படைத்தலைவன் படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இது இல்லாம வேற எதனா அப்டேட் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரொம்ப லிமிட்டடான அப்டேட் தான் நான் பார்த்தேன். சூர்யா 45 சொல்லிட்டீங்களா? சொல்லல ப்ரோ. இல்ல சூர்யா 45 டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒர்க் நடந்துட்டு இருக்காங்க. அதுதான் சாய் அது. போட்டிருந்தாரு. அது அபிஷியலா இல்ல, பட் ஆனா வந்து சாய் அவரோட இதுல அபிஷியலான அவரோட ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருந்தாரு. ஆனா எப்ப வரும்னு தெரியல. அது போட்டிருந்தது பார்த்தா அநேகமா ரொம்ப சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இந்த வீக்கெண்ட்லயே வரும்னு தோணுது. அதான் ப்ரோ, வெள்ளிக்கிழமை ஆர்ஜே பாலாஜி பிறந்த நாள்ல மேபி வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான், இன்னும் நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை. ப்ரோ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ப்ரோ, 20ஆம் தேதி. ஓகே ஓகே, அப்ப மேபி அதான் அதுக்கு 20 ஆர்ஜே பாலாஜி பிறந்த நாள், எக்ஸ்பெக்டிங் சூர்யா 45 அப்டேட். 21ஆம் தேதி நெல்சல் பிறந்த நாள், எக்ஸ்பெக்டிங் ஜெயிலர் 2 அப்டேட். 22ஆம் தேதி தளபதி பிறந்த நாள், எக்ஸ்பெக்டிங் ஜனநாயகன் அப்டேட். சூப்பர் மாசான அடுத்த வாரம் பயங்கரமான லைனப் இருக்கு. அதே மாதிரி கோபிச்சந்த் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் யாருன்னா நம்ம ஜெயம் படத்துல விளையாட நடிச்சிருப்பாரு, அவர் தான். அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால அவரோட 33வது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று விட்டுருந்தாங்க. எனக்கு பெருசா ஒரு படம் முக்காவாசி எதுவுமே பிடிக்காது. பட் இந்த பட டைரக்டர் வந்து சங்கல்ப் ரெட்டி. அவர் எடுத்த 4 படமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது யார் யாருக்கு அந்த காசி அட்டாக்னு ஒரு படம் இருக்கும், அதே மாதிரி 9000 சொல்லி ஒரு ஸ்பேஸுக்கு போற மாதிரி ஒரு படம். அதுக்கப்புறம் இன்னொரு 2 படம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம வித்யுத் ஜம்வால் நடிச்சிருப்பாரு, ஐபி 371 ஒரு ஸ்பேஸ், அந்த படம் ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு படம் கரெக்டாக தெரில, அந்த படமே நல்லா இருக்கும். அந்த படம் ஏதோ நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவரு கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வேற எதனா இருக்கா? இது இல்லாம மேஜரா இல்ல ப்ரோ, அவ்வளவுதான். அப்புறம் தாக்கு மகராஜ் இருந்து ஒரு சாங் ஓஎஸ்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு தமன். ப்ரோ ட்ரெண்ட் சூட் ப்ரோ வந்து ஜூன் 20 வந்து மெர்சல் ரீ ரிலீஸ்க்கு ஏதோ போட்டிருந்தாரு. ஆமா ஆமா, அது பிரகாஷ் ப்ரோவும் போட்டிருந்தாரு. மெர்சல் ரீலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருமலைன்னு நினைக்கிறேன், அவர் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. எங்களுக்கு கிடைச்சது போக்கிரி மட்டும்தான்.
வேற எதனா இருக்கா? இது இல்லாம வேற எதுவும் இல்லைல்ல. மேஜரான வந்து இன்னைக்கு சினிமா அப்டேட்டும் தாண்டி வந்து ஒரு என்டையர் குளோபையே வந்து ஷேக் பண்ற அளவுக்கு ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடந்திருக்கு. ஸோ அதனால எந்த ஒரு மேஜரா போய்க்க வேணாம். ப்ளஸ் நாங்களும் வெளியே போறோன்றது தாண்டி வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எல்லாரையுமே வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு அன்பிரடிக்டபிள். அது ஆக்சுவலா வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு கிராஷ் அது. டிராவல் பண்ணதுல ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காரு. இப்போ வரையும் அது இப்போ வரையும் ஒருத்தர் தப்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. ப்ளஸ் இன்னும் எவ்வளோ கேஷுவாலிட்டி இருக்கு அப்படின்றது வந்து எக்ஸாக்ட் நம்பர் சொல்லலை. ஏன்னா அது இடிச்சது பார்த்தோன்னா ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் மெஸ்ல இடிச்சிருக்கு. ஸோ அங்க 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 அவங்களோட டெத் கவுண்ட்டுமே வந்து இன்க்ளூட் பண்ணி அது பக்கத்துல இருந்த சிவிலியன்ஸுமே கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல. இல்ல ப்ரோ, இந்த வருஷம் என்ன இப்படி போகுது? டூரிஸ்டா போனா அங்க சுட்டு தள்ளுறாங்க. மேட்சுக்கு செலிப்ரேட் பண்ண போனா அங்க கூட்ட நெரிசல்ல சாகுறாங்க. டிராவல் பண்ணும்போது ஃப்ளைட் வெடிக்குது. அது போய் படிச்சுட்டு இருக்கிற காலேஜ்ல விழுகுது. புரியல. ரொம்ப இல்ல ப்ரோ, அப்நார்மலா இது போயிட்டு இருக்கு. இப்போ மேட்சுக்கு நடந்ததுன்னா கூட க்ரௌடு சேர்ற இடத்துல அது நடக்கும் தான். அது வந்துட்டு எப்பவுமே இப்போ நீங்க இதுவும் எடுத்துக்கோங்க. சென்னை அந்த இது நடந்ததுல, ஏர் ஷோ நடந்ததுல, அங்க அந்த டைம்லயுமே கூட நிறைய பேர் இறந்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ கூட்டம் அதிகமாக சேர்ற இடத்துல வந்து அது இது நடக்கிறது காமனான ஒரு விஷயம் தான். அங்கன்னு இல்லை, நம்மளுக்கு ரிப்போர்ட் ஆகுது. இது பெரிய ஈவெண்ட்ன்றனால ரிப்போர்ட் ஆகுது. நம்மளுக்கு ஊர் திருவிழா சைடு அப்போ கூட வந்து கூட்ட நெரிசலில் வந்து சாவறவங்க இருக்காங்க. அது பெருசாக வந்து நியூஸில் வந்து ஃப்ளாஷ் ஆகாது, அவ்வளோதானே தவிர இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ன்றது வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள். அதுவும் ஆம், எப்படி சொல்றது, ம், ஒரு ரொம்ப ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னா யூஸ்வலாக நம்ம வந்து பார்க்கறது எப்படின்னா ஒரு கடல்ல விழுறதோ இல்லை வந்துட்டு அந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக வந்து அஹ், ஒரு ஒரு மவுண்டைன் கிராஷோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஹை ஸ்பீட்டுக்கு போயிட்டு கண்ட்ரோல் இதுவாயிட்டு டர்புலன்ஸ் அந்த எஃபெக்டால ஆகுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் இது டேக் ஆஃப் ஆன உடனே வந்துட்டு சிட்டிலேயே வந்து அது நடந்தது தான் வந்துட்டு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. அது என்ன ப்ராப்ளம்? அது ஆக்சுவலா வந்து ஏர் இந்தியா சைடே மொத்தமா பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் செக் எப்பவுமே யூஸ்வலா வந்துட்டு இது ஆக்சிடென்ட்ன்றது வந்துட்டு ஃபிளைட் ஆக்சிடென்ட்ன்றது ரொம்ப மின்னலாம் அதாவது நான் சொல்றது ஃபிளைட் ஆரம்பிச்ச காலத்துல கொஞ்சம் அப்பப்போ இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா இப்போ ஃபிளைட்ன்றது வந்து அது நிறையவே இம்ப்ரூவ் பண்ணி டெக்னாலஜி ரொம்ப அதிகமாயிட்டு எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான ஒரு டைம்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அது யாரோ ஒருத்தருக்கு யாரு அது யார் ப்ளேம் பண்றதுனே இப்ப தெரியாத மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஒரு சிம்பிளா இவங்கன்னு ப்ளேம் பண்ணிட முடியாது. இப்போ ப்ரே தான் பண்ணிக்க முடியும், வேற எதுவும் இல்லை இப்போதைக்கு. அதுல கூட பப்ளிசிட்டி தேடுறதுக்காக அதுக்கு முன்னாடி டிராவல் பண்ண ஏதோ வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பான்ட்டு அதை பார்த்துட்டு நான் ஆல்ரெடி இதை பண்ணேன், இதை சொல்லியிருந்தேன், யாருமே கண்டுக்கல, இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இல்ல அதுல இல்ல ப்ரோ, பப்ளிசிட்டி. அதெல்லாம் இங்க பாருங்க. அதே ஃபிளைட்ல போனேன் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருந்தான், நான் பார்த்தேன் அது. இப்போ அவனுக்கே அப்ப ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே நடந்திருக்கணும்ல. அதெல்லாம் அதெல்லாம் வந்து இதுவே கிடையாது. இல்ல ப்ரோ ஆக்சுவலா அவன் என்ன போட்டிருக்கானா, அதே ஃபிளைட்டு டெல்லி டு அகமதாபாத் போயிருக்கு, அதுல டிராவல் பண்ணிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்கான். டெல்லி டு அகமதாபாத் நான் டிராவல் பண்ணேன் இதே ஃபிளைட்ல 2 hours முன்னாடி. ஸோ அவன் வெளியே போயிட்டு அவன் இது பண்ணிருக்கான். இல்ல சப்போஸ் அதான் சொல்றேன். அவன் என்ன தப்பான விஷயம். போட்டிருக்கான்னா சில இதுவெல்லாம் வந்து ப்ராப்பரா செக்லாம் ப்ராப்பரா இல்லைங்க, அந்த இது ஒர்க் ஆகல, என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகலன்னு சொல்லி அதெல்லாம் போட்டிருந்தான். ஒர்க் ஆகல அப்படின்னு போட்டிருந்தான். ஏசியெல்லாம் ஒர்க் ஆகலன்னு ஸோ போட்டிருந்தான். பட் அதுக்கும் என்னன்னா அவன் தப்பா போட்டிருந்தானா, இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணாம போட்டிருந்தானா அதுக்கு பிடிப்பாங்க இல்ல. இல்ல அது அவன் என்ன சொல்ல வரானா இதையே செக் பண்ணல, மேபி இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பால வந்துட்டு பெருசா ஏதோ செக் பண்ணாம விட்டுட்டாங்களோ, ஒரு சின்ன சின்ன கேர்லெஸ்னஸ்னாலன்ற மாதிரி தான் வந்து எடுத்துப்பாங்க அதை. அதனால தான் அது ஆமா அதோட அப்படிதான் கமெண்ட்ஸ் எல்லாம் அவனும் பாத்தீங்கன்னா சொல்றான். ஆமா. பட் இவன் வந்துட்டு ம், அகமதாபாத் டு லண்டன் கேட்விக் இல்ல, அவன் டிராவல் பண்ணது டெல்லி டு அகமதாபாத். ஸோ அந்த ஃப்ளைட் டெல்லி டு அகமதாபாத் போயிட்டு அதுக்கப்புறம் 2-3 ஃப்ளைட்ஸ் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி உடனே திருப்பி இதாகிறது.
அதுவும் இது பெரிய ஃபிளைட் 787ங்கிறது வந்து நல்ல சேஃபானது இல்ல தான். ப்ரோ, அது யாருன்னா சில பேர் இல்ல யாரோ ஒருத்தரோட ஃபால்ட்டா கூட இருக்கலாம். அந்த ஒருத்தரோட ஃபால்ட் வந்துட்டு அது டோட்டலாவே வந்து அஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் வந்துட்டு நம்மளால இப்போதைக்கு எந்த ஒரு அசம்ஷனுமே வர முடியாது. அதோட வீடியோஸ் அந்த இதுவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதை பார்க்கவே முடியல, ரொம்ப மோசமா இருக்கு. ப்ரோ அது டாட்டால இருந்து எல்லாத்துக்கும் 1 crore கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அஃபெக்ட் ஆன ஃபேமிலிக்கெல்லாம். காசெல்லாம் பிரச்சனையே இல்லை ப்ரோ. இறந்தவங்களோட உயிர் திரும்பி வருமா, அதெல்லாம் தாண்டி வந்து அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது, ப்ளஸ் அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் யார் வந்து காம்பன்சேட் பண்ண முடியும்? அதெல்லாம் எவ்வளோ, அவங்களே கோடிக்கணக்கில் கட்டி தான் படிக்கிறாங்க ஒரு டாக்டர் ஆகணுன்ற ஒரு இதோட தான். இப்போ அவங்களோட இதுக்கெல்லாமே வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஆக்சிடென்ட் அவ்வளோதான். இது ஆனால் யாரோட மிஸ்டேக்கால ஆயிருந்ததுன்னா அது சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. சரி விடுங்க, அதை பத்தி பேசினா ரொம்ப மாறி இருக்கு. கேக்குதா? கேக்குது கேக்குது ப்ரோ, கேக்குது. கேக்குது ப்ரோ. என்ன சொல்றதுன்னு தெரியல, அதனால எல்லாம் அமைதியா இருக்காங்க. அதுதான் இதை பத்தி நம்ம இதுக்கு மேல நம்ம எதுவும் பேசி எதுவும் ஆக போறது இல்லை. அதனால நம்ம ஜஸ்ட் ப்ரே பண்ணிக்கிறதோட நம்மளுக்கு வேற வழியும் இல்லை. வேற எதனா அப்டேட்ஸ் இருக்கா? நாளைக்கு படம் ப்ரோ படைத்தலைவன் வந்து வேர்ல்டு வைல்டா 500 ஸ்க்ரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. எனக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ப்ரோ அந்த படம் மேல. எனக்கு பார்ப்போம். அன்பு என்ன ப்ரோ சொல்லியிருந்தாரு? அன்பு உங்களுக்கு நல்ல பழக்கம்ல. எனக்கு அந்த படம் மேலே எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ப்ரோ. சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில. நம்ம ஒரு ட்ரைலர் பார்த்தா ஒரு ஃபீல் வரும்ல, எனக்கு இல்லை பர்சனலா, எனக்கு ஒப்பீனியன் இல்லை, அவ்வளவுதான். மேபி ஏன்னா தெரியல, அது வந்து எதனாலன்னு எனக்கு அந்த ஒரு ட்ரைலர் பார்த்தோன்னே அந்த ஒரு ஃபீல், இது சரியா போகுமா அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ள வந்துச்சு. இப்ப மெட்ராஸ் மேட்னிய வந்துட்டு நல்லா ப்ரொமோட் பண்றாங்களே, என்ன ரீசன் ப்ரோ? நல்லா மணி ஸ்பெண்ட் பண்றாங்களா? நல்லா இருக்கிற மாதிரியே அந்த மாதிரியே டாக் சிம்பிள் வந்துட்டு ப்ரோ, இருக்கு. ஆனா அப்படி ரிவ்யூஸ் இல்ல. பெருசா பெரிய சிம்பிள் ஆளு யாரும் போடல. பட் இல்ல, வந்து நான் என்னன்னு சொல்லிட்டோமா, சிம்பிள். இப்போ இந்தியன் 2 கூட டீன்ஸ்ன்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, பார்த்திபந்து. அந்த படமும் வந்துட்டு பெருசாலாம் நல்லாலாம் இல்லை டீன்ஸ்லாம், ஓகேங்களா? ஆனா இந்தியன் 2 வந்து டிசாஸ்டர் ஆனவனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாரோட மைண்ட் செட் வந்து இதுக்கு டீன்ஸே நல்லா இருக்கு, டீன்ஸ் சின்ன படம் வந்து தைரியமா வந்திருக்கு பாரு, சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்ப அந்த டீன்ஸோட ஒரு அதோட டாக்ஸ் வந்து அதிகமாச்சு. ஆனா அதை நம்பி தியேட்டர்ல போய் பார்த்தவங்களுக்கு சில ஏமாற்றங்கள் இருந்தது. அது வந்து எல்லாரும் சொல்ற அளவுக்கு இல்லையே. பட் ஆனா சில பேர் வந்து எப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்லையே அப்படின்ற ஒரு கம்பேரிசனுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த வாட்டியும் அதே மாதிரிதான். இவ்வளவு பெரிய படம் வருது, தக் லைஃப் வந்துட்டு வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது, எவ்வளவு ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது, பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் ரிஜைன் ரிலீஸ் பண்றாங்க, எல்லாம் தாண்டி நாங்க ஒரு சின்ன படம் தக் லைஃப்க்கு கூடவே ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆன படம் தான் மெட்ராஸ் மேட்னி. இப்பயும் வந்து நான் வந்து அந்த படம் வந்து நல்ல படம் இல்லை அப்படின்றதுலாம் வந்து ஒரு ரிவ்யூஸ் வைக்கிறத தாண்டி ஒரு சில ஃபேக்டர் வந்து அந்த படத்துல ஒரு சில ஃபேக்டர் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தா அந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும். அது என்ன பொறுத்தவரையும் அது ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான் எனக்கு இருந்துச்சு. நான் வந்து ரிலீஸ்க்கு ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் நான் அந்த படத்தை. அப்பயே வந்து எனக்கு வந்து நான் பார்த்த வெர்ஷன்ல அப்படி இருந்துச்சா இல்லை வந்து இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அப்பயும் அப்படிதான் இருந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, ப்ரொமோஷன் பண்ற விதம் வந்துட்டு அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனியை ரன் பண்றாரு, ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ வந்து அவர் வந்து ஒரு கார்பரேட்டோட அவர் இது எப்படி பண்ணணும், ஒரு எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணணும், எந்த ஒரு இதுலையுமே இது இருக்கக்கூடாது, லூப் ஹோல் இருக்கக்கூடாது, எல்லாத்துலயுமே கரெக்டான ஒரு வேலை நடக்கணும்னு சொல்லி பார்த்து ப்ரமோட் பண்றாங்க. அதனால வந்து அவங்க
அது சில பேருக்கு அந்த படம் பிடிச்சும் இருக்கு, அது சில பேருக்கு வந்துட்டு பிடிக்காமையும் போயிருக்கு. சார் என்ன நம்ம ஸ்பாய்லர் எல்லாத்துக்கும் பேசிட்டோம். ஸோ அதுக்கு ஸ்பாய்லர் பேசணும்னு இல்லை, ஜஸ்ட் சொல்றேன். அது நீங்க ட்ரைலர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த படம் வந்து சத்யராஜோட அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா கதையே நகரும். அவர் நரேட் பண்ற மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலியை எடுத்துக்கிட்டு அந்த ஃபேமிலியை வந்து அவர் இந்த ஃபேமிலியில இப்படி நடக்குது, இப்படி இப்படிலாம் இருக்கு, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஃபுல்லா அவரோட வாய்ஸ் ஓவர் படம் ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். படம் எண்டு வரையும் வரும். ஸோ எனக்கு வந்து அவர் நெரேட் பண்ணாம அந்த படத்தோட கதையை மேபி ஆரம்பத்துல நெரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கதைக்குள்ள போயிட்டு எண்டிங்ல வரும்போது நெரேஷன் வந்து இருந்ததுன்னா அதுக்கு நல்லா இருந்திருக்குமோ. மேபி கேஜிஎஃப்லாம் நெரேட் பண்ணி தான் வரும். கேஜிஎஃப் படம் ஃபுல்லாவே அதுவும் நெரேஷன் டைப்ல தான் இருக்கும். பட் ஆனால் அது ஆரம்பத்துல ஆரம்பிப்பாங்க, நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் பேசுவாரு. அதோட டுவோர்ட்ஸ் எண்டிங்ல தான் பேசுவார். அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இது எப்படின்னா படம் ஃபுல்லா அவர் பேசுவார். ஒரு சீன் பை சீன் நல்ல கதைக்குள்ள போற மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா அவர் பேசிடுவாரு. அவரு அது எப்படின்னா கிட்டத்தட்ட அது புக் படிக்கிற ஃபீலும் இல்லாம ஒரு படம் பாக்குற ஃபீலும் இல்லாம நடுவுல வந்து எனக்கு வந்து ரன்னிங் கமெண்ட்ரி கிட்டத்தட்ட எனக்கு ரன்னிங் கமெண்ட்ரி இருந்தனால எனக்கு வந்துட்டு அது எனக்கு பர்சனலா அது வந்து எனக்கான படம் இல்லை, இது எனக்கு வந்து செட் ஆகல அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. அதுதான் பிரகாஷ் நேத்து வந்து சொல்லியிருப்பாரு. நேத்து இல்ல முந்தா நேத்து சொன்னார்னு நினைக்கிறேன். அது ஒரு சில பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் வந்துட்டு அந்த படத்துல இருந்து வந்துட்டு எடுத்துட்டா அந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும். மேபி அவரோட கமெண்ட்ரி தான் வந்துட்டு அதுலயுமே வந்து புரியாத சில வார்த்தைகள்லாம் ஒரு எக்ஸாம்பிள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அது வந்து புரியாம போயிடுது நிறைய பேருக்கு. அந்த ரீசனால வந்து அது ஒரு ஆஃப்னு வச்சுங்களேன். ஒரு 5 பேர் பார்த்தா வந்து 3 பேருக்கு பிடிக்குது, இல்ல 2 பேருக்கு பிடிக்குது, மீதி பேருக்கு பிடிக்கல. சொல்ல வந்த கருத்து நல்ல கருத்து தான் ப்ரோ. அவங்க ஃபைனலா விஷால அக்செப்ட் பண்ணிட்டார். வாழ்க வளமுடன். எப்பா எவ்வளவு நேரங்க ஐயா? இல்லப்பா, மூஞ்சே காட்டல, எனக்கு ரிக்வஸ்ட் மட்டும் காட்டுச்சு. என்னடா ரிக்வஸ்ட் காட்டிட்டே இருக்கேன்னு. இன்னைக்கு நான் ஹோஸ்டா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், ஆப்ல இருந்து அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு குரோம்ல வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தேன். குரோம்ல பார்த்தா உன்னோட ரிக்வஸ்ட் காட்டுச்சு. நான் வந்து பிரகாஷ் அண்ணன் போறாரு, என்ன கதை? இல்ல அவரு ட்ரெயின்ல இருக்காரு, ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால வந்து அவருக்கு டவர் ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கும், அதனால கட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன திங்கக்கிழமையா? திங்கக்கிழமை இல்ல, சண்டே போடுவோம். அநேகமா சண்டே இருக்கும். நாளைக்கும் இருந்தா இருக்கலாம். நாளைக்கு அது சிச்சுவேஷன் பொறுத்துதான். நாளைக்கு ஒண்டர்லா போறோம், அதனால ஈவினிங் மேல ஃப்ரீயா இருந்தோம் அப்படின்னா போடுவோம். அது தெரியல, எப்படி டயர்டா இருந்துச்சுன்னா பேசலாம் விடுங்க. ஒரு 3 நாளைக்கு ஒண்டர்லா போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கும் ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆமா, அங்க எப்படியும் வந்துட்டு இல்ல உடம்பு டயர்டுன்றத தட கண்ணு வேற உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். நிறைய பேரை பார்த்து கொஞ்சம் நீங்க அதனால கொஞ்சம் நீங்க வந்துட்டு கண்ணெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இல்ல எப்பயும் வந்து ஒண்டர்லா முடிச்சுட்டு ரூம்க்கு வந்து ரெஸ்ட் எடுப்போம். ஒண்டர்லானா 24 மணி நேரம் ஒண்டர்லாவிலேயே இருக்க போறோம். அத சொல்லுங்க. சோமபானமா நாட்டு சரக்கா நைட்டு? சோமபானம்லாம் தெரியலப்பா. அது அபியஸா வந்து மருந்துகள், அதாவது உடம்பு வலிச்சுச்சுன்னா மருந்து சாப்பிட மாட்டோமா? ஆமா ஆமா, தெரியும் தெரியும். ஆமா ஆமா, கரெக்ட் தானே, ரொம்ப கரெக்ட். பக்கத்துல தானே சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு இது ஞாபகம் வருது. சின்னதா என்னன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது வந்துட்டு கிச்சன் பக்கம் வந்துட்டு நைட் டைம்ல, அதாவது வீக்கெண்ட் டைம்ல வந்து எங்க அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு. நான் கிச்சனுக்கு நான் எப்பவுமே சும்மா அப்பப்போ விளையாடிட்டு இருப்போம். அப்ப நான் வந்து கிச்சன் பக்கம் டக்குன்னு ஓடிட்டேன்னா எங்க அப்பா வந்துட்டு திரு முடிப்பாரு. என்னாச்சுப்பா அப்படின்னு. ஒண்ணு இல்லப்பா, அப்பா வந்துட்டு வேலை செஞ்சு வந்து டயர்ட்ல மருந்து சாப்பிடுறோம்பா அப்படின்னுவாரு. ஓஹோ, உங்க அப்பா அப்படிதான் சொன்னாரா? எங்க அப்பா அப்படிதான் சொன்னாரு. மருந்து பா, எனக்கும் காலெல்லாம் விளையாடிட்டு வந்து கிரிக்கெட்லாம் விளையாட்டு வந்து காலெல்லாம் வலிக்குதுப்பா, எனக்கு கொடுப்பா அப்படின்னுவேன். இல்லப்பா, அது பெரியவங்க சாப்பிடுற மருந்து, நீ எல்லாம் சாப்பிட கூடாது, உனக்கு சின்ன பையன், உனக்கு குட்டி பையன் மருந்து வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் வாங்கி தரேன்னு. சரி அப்பா சொல்றாரு, அப்பா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அப்பா சாப்பிட்ட மருந்து சாப்பிட
அது ஆச்சுப்பா. அப்பயே வந்து சாப்பிடணும்னு ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆயிடுச்சு. ஏன்னா எப்போ பேரண்ட்ஸ் வந்து எது வேணான்னு மறைக்கிறாங்களோ நம்மளுக்கு வந்து அது எங்க வைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் வந்து தோணிட்டே இருக்கும். பார்க்கணும் அது என்னதான் இருக்கு அதுல அப்படின்னு தோணும் அப்பவே. ஆனா நல்ல வேளை அதுல நம்ம வந்து அது நம்ம கைக்கு எட்டல அந்த டைம்ல. அது நம்மளுக்கும் வந்து அமையல. பட் ஆனா லேட்டர் பாயிண்ட்ல அது அவர் சொல்லும் போது புரிஞ்சுது. ஓகே, அப்பா கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, உடம்பு வலிக்கு மருந்து சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா எங்க வீட்டுல நான் ஈஸியா புரிஞ்சுப்பேன். சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு மீன் குழம்பு சூடு பண்ணுவாங்க. ஓஹோ, அப்படி போதான் கதை. என்னடா 6 மணிக்கு மீன் வாசனை வருதுன்னு பார்த்தா ஓகே. எங்க அப்பா தான் எனக்கு ஊத்தியே கொடுத்துருக்காரு. ஏங்க சத்தியமா அதுதாங்க வேணும்ன்றது. அந்த மாதிரி ஒரு டாடி தாங்க நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் தலைவா. தலைவா எப்படி தலைவா? யாரடி நீ மகன் மாதிரி பேசுவீங்களா? சரி வேணாம் விடுங்க, அது இன்னொரு ஸ்பேஸ், இன்னொரு நல்லா தனியா பேசுவோம். இல்ல நான் சரக்கே அடிக்க மாட்டேன், அந்த தைரியத்துல ஊத்தி கொடுத்தாரு. எங்க அப்பாலாம் எனக்கு கொடுத்துருக்கணும், அப்புறம் நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். சரி விடுங்க. சுமார் என்ன நீங்க வந்துட்டு இத இல்லப்பா, பத்தி யோசிக்காதீங்க. எங்க அப்பா ஜாலியா வந்துட்டு இருங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு எங்க அப்பா வந்து என்கிட்ட அப்படி பண்ணல. அது காரணமும் இருக்கு. என்னன்னா 2016 எங்க அப்பாவுக்கு வந்து அட்டாக் வந்துருச்சு. ஓ ஓகே. 16 17 ஆமா 17 நினைக்கிறேன். ஆமா 17 அட்டாக் வந்துருச்சு. நானும் வந்து நான் ஆரம்பிச்சது 2010 ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க. ஆனா வீட்டுக்கு அப்பா தெரியாது, நல்ல அரசியல் புரசலா இருந்தேன். ஆனா அப்பாக்கு அது வந்தவனே வந்து அவரு வந்து பண்றது அவருக்கு தெரியும். ஆனா ஒரு நாள் கூட கண்டுக்க மாட்டாரு. வீட்டுக்கு அப்படி நான் வந்தா கூட அவர்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாரு. நான் நினைச்சிருந்தேன் நம்ம அப்பா கண்டுபிடிக்க முடியல நம்மள அப்படின்ட்டு. பட் ஆனா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு, அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் தான் அப்பா சின்ன வயசுல அப்படி இப்படின்னு இருந்தனால தான் இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீயுமே அப்படி இப்படின்னு இருக்கிற, அதெல்லாம் மாத்திக்கோ, நம்ம உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாரு. அப்பதான் தெரிஞ்சது நம்ம அப்பா எல்லாமே தெரிஞ்சுன்னு நம்மளை கண்டுக்காம தான் வந்து நம்மளை கண்டுக்காமன்னு தாண்டி நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. நம்மளா வந்து அது இந்த வயசு அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காருன்னு ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ண. அது ஒரு ஒரு மாசம் அந்த ஃபீலிங் இருந்துச்சு உள்ள. அதுக்கப்புறமா என்ன ஒரு மாசம் கழிச்சு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஆரம்பிச்சு என்ன இல்ல விசால், நான் அதெல்லாம் கேட்டுட்டேன் அப்படின்னு நீ சொல்லுவேன்னு நினைச்சேன். இல்லப்பா, நான் இப்பெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டேன். சூப்பர்ண்ணா நல்ல விஷயம். கம்மி பண்ணிட்டேன் தாண்டி வந்து இது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு குழந்தை வந்து ஹெல்த்தியா பிறக்கணும்னா வந்துட்டு நம்ம அதை எந்த ஒரு ஹேபிட்ஸும் வச்சுக்க கூடாதுன்ற மாதிரி இதெல்லாம் நீ நம்புறியா? உண்மைதான்பா, அது உண்மை விஷால். இல்ல உண்மை. அது நான் இதுக்கு சொல்லல. நம்மளோட இது எல்லாமே வந்துட்டு எல்லாமே மெட்டபாலிசமே பாடியில மாறிடும் ரெகுலரா வச்சுக்கிட்டு. நான் சொல்றது அக்கேஷனலா ஓகே, அது பண்றது ஓகே. நான்லாம் வந்து கோவிடுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை ஆனாலே வந்து கை காலெல்லாம் வந்து ஐயோ வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு சோசியல் ட்ரிங்கர்னு ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை ஆனாலே வந்துட்டு வெள்ளிக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு பாத்துன்னு, சரி வெள்ளிக்கிழமை தானே, சரி சனிக்கிழமை ஒரு நாள் லீவ், சரி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு எப்படியும் ஆபீஸ் போறோம். இந்த 3 நாள் ஆயிடுச்சு வாரத்துல. அப்புறம் நடப்பா இன்னும் வெள்ளிக்கிழமை ஒரு டைம் ஆகுது, சரி புதன்கிழமை தானே ஆரம்பிச்சிருவோன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து போய் ஒரு பாயிண்ட்ல அப்படிதான் இருந்தேன். இந்த கோவிட் டைம்ல எல்லா கடைகளும் மூடி இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை போய் வாங்கி சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு நிலைமையில அந்த டைம்ல விட்டதுதான். அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்பப்போ எப்பனா நண்பர்களோட எங்கன்னா வெளியே போகும்போது ஆசைக்கு கொஞ்சமா எல்லாருக்குமே அதான் சொல்வேன். வந்து யாரா இருந்தாலுமே வந்து அது வந்து நீங்க வந்து அது கெட்ட பழக்கம் அது அப்படின்னா நினைக்க வேணாம். அது அட்வைஸ் பண்றேன்லாம் நினைக்க வேணாம். நான் இப்பயே போட்டான் நான் டூருக்கு முன்னாடிலாம் நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் சொல்றேன். இல்ல நாங்க நினைப்போம் நினைச்சுக்கோ, நாளைக்கு பேசும்போது வேணா நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து அது பேசுறதுக்கு முன்னாடி இப்ப மைண்ட் வந்து போகுது, ஐயோ என்னப்பா இது இன்னைக்கு எப்படி பேசுறமே, நாளைக்கு எல்லாம் பேசினா இவனுக்கு என்னென்ன பண்ணுவானுங்களோ அப்படின்னு. நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, சந்திப்போம். ஒரு 3 நாள் வந்துட்டு எங்களுக்கு சில பஞ்சாயத்துகள்லாம் தீர்க்க வேண்டியது இருக்கு மாவீரனுக்கு எனக்கு. அந்த பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து ஒரு சுமூகமான ஆளா வந்து நிக்கிறோம். தீர்த்து வைங்க எல்லாத்தையுமே வந்துட்டு. கண்டிப்பாண்ணே முடிஞ்சா நாங்க போடுவோம். முடிஞ்சா மோஸ்ட்லி வந்துட்டு சூப்பர். எனக்கு தெரியாம ஒரு பஞ்சாயத்தா உங்க 2 பேத்துக்கு நடுவுல? ஏ1 நீங்க தான் அஜித். நானா? நான் எதுவும் பண்ணலங்க. சும்மாங்க. அதனால ஷூர்ண்ணா, சூப்பர்ண்ணா, என்ஜாய் பண்ணுங்க. எதா இருந்தாலும் மாவீரன் பக்கம் தான்யா. ஏன் ஓட்டு மாவீரனுக்கு தான். ஏங்க பேச்சுலர்ஸா போனா மட்டும்தான் அது நல்லா இருக்கும் அந்த டூரு.
அது எனக்கு புரியலையே. என்ன சுகுமாரண்ணே எதுவும் சொல்ல மாட்டீங்க? ஆனா நேத்தி சரி, இன்னைக்கு நம்ம படத்தை பத்திலாம் ஏதாவது பேசலாமா? எனக்கு பேசவே ஒரு மாதிரி இருக்கு. ஏன் எந்த படம் பாத்தீங்க சொல்லுங்க. தலைவா அந்த இந்த படம் ஃபிளைட் பார்த்தேன். பிளாஸ்ட பத்தி நானும் ஆல்ரெடி ஆஹா பேசியாச்சு. ப்ரோ, விஷால் ப்ரோ, அப்படி வா ப்ரோ. நானும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். யாருமே ரிவ்யூ சொல்ல மாட்டேங்கிறீங்க. தலைவா ஆஹா ஓஹோ படம் கிடையாது. ஆனா உண்மையாலுமே அது சரியான ஒரு கான்செப்ட், நல்ல கான்செப்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப என்டர்டைனிங்கா பண்ணியிருந்தாங்க தலைவா. சூரஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு அட்வைஸ், அது மலையாளத்துல பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூரஜ் சான்ஸே இல்ல. சூரஜ் அப்புறம் இன்னொரு ஆள் இருக்காரு படத்துல, ஆஹா, 2 பேரும் நல்ல ஃபன்னு, நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங்ல இருக்கு படம். ஸோ அதையும் நீங்க ட்ரை பண்றதுனா ட்ரை பண்ணுங்க. ஹாட் ஸ்டார்ல விட்டுருக்காப்ல. அந்த படம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்ட்ரான்னு ஒரு படம் இன்னைக்கு பார்க்க போறேன். அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல, அதுவும் தமிழ் டப்பிங் இருக்கு. அப்புறம் மெர்சி ஃபார்னன் முடிக்க போறேன், வெறியாட்டமா இருக்கு. அப்புறம் வந்துட்டு வேற என்ன பார்த்தேன், இன்னொன்னு பார்த்தேனே, நாம் குஜின் நம்கி ஜூன். நம்கிஜன். ஐயோ, என்னப்பா அவன் இப்படி அப்பா இருக்கான்? கிழிச்சு தள்ளுறான் அண்ணன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோரியோகிராஃப்டு ஃபைட். அந்த இது, அந்த ஒரு அது சொல்ல வேணாம், அது ஒருத்தவனை போய் அடிக்க நான் போவான்ல, சொல்றேன், படத்துல நிறைய ஃபைட்டு, கிழிச்சுட்டாங்க. அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆமா ஆமா, சூப்பரா பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரமாதமா இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு தமிழ் டப்பிங் கரெக்டா. அப்புறம் இன்னொன்னு நான் பார்த்தேன்னு, இன்னொன்னு என்ன பார்த்தேன், அப்ப இந்த ஆயுத எழுத்து படம் பிடிச்சவங்க யாராவது இங்க இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா, அது ஜார்ஜ் ரெட்டின்ற ஒரு ரியல் லைஃப் கேரக்டரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அந்த ஜார்ஜ் ரெட்டியை பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் தெலுங்கு படமே இருக்கு. அது சூப்பர் படம்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த கேரக்டரோட லைஃப் ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த படம் பாருங்க. அதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்கு, அமேசான்ல இருக்கு. அவ்வளவுதான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் இந்த வாரம். அதுக்கு படத்துக்கு பேருன்னு ஒண்ணு இருக்கும்ல, ஜார்ஜ் ரெட்டி தாங்க பேரு. ஏங்க அவரோட வாழ்க்கையே வரலாம்னா அது வேற என்னங்க பேர் வைப்பாங்க? ஜார்ஜ் அப்ப ரெட்டி. சூரரை போட்டிருக்கு, ஏன் அப்படி பேர் ஓ அப்படி வச்சாங்க? வரீங்க. ஓகே ஓகே ஓகே. இல்லங்க அங்கெல்லாம் அர்ஜுன் ரெட்டி, ஜார்ஜ் ரெட்டி அப்படிதானே நாங்க போவோம். அப்படி சொல்றேன். அந்த படம் பேரு ஜார்ஜ் ரெட்டி. அது ஒரு ரொம்ப ஓகேஷான ஒரு ஃபிலிம் தான். பட் ஆனா அந்த லைஃப் ஹிஸ்டரி ரொம்ப கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். பார்க்கணும்னா அதை பாருங்க. அப்புறம் வந்துட்டு ஐயா அவ்வளவுதான் இந்த வாரம் நான் பார்த்து முடித்தது. நல்லா இந்த வாரம் கொஞ்சம் ஓடிடியை நம்பி வாழ்ந்ததுனால தியேட்டர் தான் நம்மள அடிச்சு கிழிச்சு விட்டாங்க, கிளம்பு காத்து வரட்டும்ட்டு. ஆனா சுகுமாரன், ஆலப்புழா ஜிம்கான வந்துருச்சாமா. ஆமா ஆமா வந்துருச்சு. ஆனா ஓடிடில என்ன வரல. லீக்டு. ஆமா ஆமா, அது வந்துட்டு வரும். சுகுமாரன், இந்த இது குபேரா டியூரேஷன் பத்தி ஏதாவது தெரியுமா? என்னன்னா 3.25 மணி நேரம்னா நம்ம பாக்குறது இல்ல. ஷோஸ் எல்லாம் கம்மியாகும். அது என்ன பண்ண போறாங்க? இல்ல ப்ரோ, இன்னைக்கு அது கூட ஃபைனல் வந்து 3 மணி நேரம்னு சொல்லி ஐயப்பன் போட்டிருந்தாரு. 3 மணி நேரம்னா ஓகே ப்ரோ, ஓகே பரவாயில்ல. 3.25 நாளும் பரவாயில்லதான். ஆனா படம் எப்படி இருக்குன்றது பார்த்துதான் போனோம். இவர் மகேஷ் அண்ணன் வேற இந்த சினாப்சிஸ் அமைச்சிட்டு இதுதாங்க முக்கியமானது படிங்கன்றாரு. நல்ல வேளை உள்ள போய் படிக்கல. ப்ரோ அது அதுல என்ன ஒண்ணு வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. அது என்ன தெரியும் தெரியுமா? தெரியும் தெரியும். அது என்ன தெரியுமா அஜித், எனக்கு தெரியும். அதுல எதுவுமே, அதுல வந்துட்டு ஒரு தூசி இருந்தாலும் எனக்கு தெரிய வேணான்றேன், வேண்டான்றேன். நாளைக்கு விஷால் ட்ரெய்லர் ப்ரோ, பார்த்து நான் இல்ல தெரிஞ்சுக்கிறேன்றேன். இல்ல, இப்போ விஷால் ப்ரோ, சொல்லுங்க இப்போ ஐயா. ஒரு டீசர் மாதிரி வந்துச்சுல, எனது எனது ஆமா, எனது, அதை பார்த்தா உங்களுக்கு கான்செப்ட் புரியலையா? இல்ல அதை பார்த்தா ஓரளவுக்கு புரியுது. பட் ஆனா இதுல நாகார்ஜுனா கேரக்டர் எல்லாம் சொல்லியிருக்காங்களாம் எப்படின்ட்டு, அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா நாளைக்கு ட்ரெய்லர் ரியாக்ட் பண்றப்ப எப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் இந்த விஷால் ப்ரோ, சினாப்சிஸ். ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க ஐயா. நானும் அந்த சொல்லுங்க ஐயா. சினாப்சிஸ் படிக்கல. பட் சொல்றேன்னு வந்து உங்க ரியாக்ஷன் நல்லா இருக்கு, அதை கேட்கத்தான் சொன்னேன். நல்லா இருக்கும். நேர்ல பாத்தீங்கன்னா இன்னும் குபீரா இருக்கும். ஏங்க இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் போய் டர்ஃப் விளையாண்டாங்க. கிரிக்கெட் 6 மேட்ச் விளையாண்டாங்க, 6 மேட்சும் தோத்துட்டாங்க. அடச்சை, ராசினா ராசி. ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனோம் ப்ரோ இன்னைக்கு. என்ன ப்ரோ, என்ன வெண்ணன்னு தெரியல ப்ரோ, கொடுமை ப்ரோ. நானும் சரி இல்லங்க, தோக்க தோக்க சரி அடுத்த மேட்ச் ஜெயிச்சிடலாம், டைம் வேற எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போதா, ஆடுவோம் இன்னொரு மேட்ச், ஆடுவோம்னா 6ம் தோத்தாச்சு. அட போங்கடா கிங்காங்கோன்னு ஆயிடுச்சு. முதுகுல. அப்புறம் இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், ஷோல கூட சொன்னேன். லீ அப்படின்ற ஒரு சைனீஸ் பாட்டி, 92 வயசாம். ஒரு நாளைக்கு 200 புஷ்அப் 100 சிட்டப் எடுக்கிறாங்களாம். பார்த்தோன்னே ஐயோ இன்னும் 200 அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் 2 தான் எடுக்க முடியும் என்னால அதிகபட்சம். சோ நீங்க இப்ப ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க இந்த வயசுல எத்தனை புஷ்அப் உங்களால எடுக்க முடியும் அப்படின்றத சொல்லுங்க. என்னால அது வரைக்கும் ஒண்ணு மேக்ஸிமம் கூட 50. எடுத்தது கிடையாது, அதுதான் ரியாலிட்டி. ரொம்ப சந்தோஷம் அஜித். நான் எடுத்தேன் மேக்ஸிமம் 50. அடேங்க அப்பா, 50னா சூப்பருங்க, சூப்பர். சுகுமார் அண்ணன் இருக்காரா? அண்ணன் நீங்க எல்லாம் புஷ்அப் அந்த சைடு எல்லாம் போறது? ஆமா, இவரு ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு இருந்தாருல நடுவுல. ஓகே ஓகே. என்னதுப்பா புஷ்அப்? எத்தனை புஷ்அப் எடுப்பீங்க ஒரே ஸ்டெச்ல?
நான் எடுத்திருக்கேன்பா நான் அது இப்ப சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆனா நான் ஒரு பாயிண்ட்ல 2000 கிட்டத்தட்ட வந்து ஜிம்மே இருந்தது எங்களுக்கு. அண்ணா என் எவ்வளவுன்னு சொல்ல மாட்டேன் என்ன, எவ்வளவுன்னு சொல்லுண்ணே. இல்ல சொல்றேன், அதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாதான் நம்புவீங்க. அப்படியே சொல்லிட்டுனா என்னடா இவன் கதை விடுறான்னு எனக்கு தெரியல. ஆவரேஜா ஒரு 50 எடுப்பேன்னு வச்சுக்கேன். சூப்பர்ண்ணா சூப்பர். நான் இப்ப நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015 எடுத்துட்டு இருந்தேன். ஓ ஓகே சூப்பர். ஆனா அப்புறம் நான் அவ்வளவு இன்னொன்னு பண்ண முடியும். ஷார்ட் இன்னொரு புஷ்அப்ஸ், லாங் ஹேண்ட் புஷ்அப்ஸ், அதாவது கையை ரொம்ப கிட்ட வச்சுட்டு பண்றது, ரொம்ப கை லாங்ல வச்சு பண்றது. கிட்ட வச்சு பண்ணா செஸ்டுக்குன்னுவாங்க, ரொம்ப லாங்ல வச்சு பண்ணா ஷோல்டருக்கு ஒர்க் அவுட் போகும் படி. அப்புறம் இன்னொரு நியூஸ் பார்த்தேன்னா அது ரொம்ப பெரிய ஆச்சரியம், அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். அமெரிக்கால கொலரோடான்ற ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இறந்துட்டாங்கன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதிகாரப்பூர்வமா. டாக்டர்ஸ் தெரியும் எல்லாருமே தெரியும், 8 பார்த்துட்டு நிமிஷம் கழிச்சு 8 திரும்பியும் வந்து நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஏஞ்சி வந்திருக்கு. என்ன யமகாதகி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது அப்படின்ட்டு பார்த்தா அவங்க சொல்றாங்க ஆழ்ந்த அமைதியா இருந்துச்சு அந்த 8 நிமிஷம். அது வந்துட்டு ரொம்ப தனிமையா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னம்மா சாவோட போய் கட்டிங் போட்டு அந்த மாதிரி சொல்றியாமான்ற மாதிரி நமக்கு ஃபீல். நிறைய நடந்திருக்கு விஷால். இது இன்னைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, இது முன்னாடி நிறைய நடந்திருக்கு. என்னடா சொல்ற, நமக்கெல்லாம் பேய் படம் மாதிரி இருக்கு நியூஸ் ப்ரோ என் கேட்கறப்ப. ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்கான். ஆனா அவன் சொல்லி 6 வருஷம் கழிச்சு 90 மினிட்ஸ் இன் ஹெவன் ஒரு படம் பார்த்தேன். அவன் சொன்ன கதை அப்படியே ஓகே, அதுல வருது. இத்தனைக்கு அந்த அவன் படம் ஹாரி நல்லா படமே இருக்குமா? பார்க்க மாட்டான். நல்லா இருக்கும், ஃபீல் குட்டா இருக்கும். இல்ல விஷால், நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து அதாவது 1 hour கூட ஆயிருக்கு. 1 hour கழிச்சு டிக்ளேர்டு டெத்ன்னு சொல்லி 1 hour கழிச்சு கூட உயிர் வந்தவங்க இருக்காங்க. சுகுமாரன், நான் ஒரு தமிழ் படம் பார்த்திருக்கேன். ரோஜாவை தூக்கிட்டு போவாங்க, திடீர்னு ரோஜா ஏந்திருப்பாங்களே, அது என்ன படம் மறந்து போச்சு. அம்மன் படம் தான் அது. திடீர்னு ரோஜா மஞ்சள் புடவையெல்லாம் கட்டிட்டு அன்னைக்கு ஏந்திருப்பாங்க. பேசணுமே ப்ரோ. அவங்க பொட்டம்மன் தான் இது. அவங்க தாத்தாவே பேரனை கொள்ளணும்னு நினைப்பாருல. ஆமா ஆமா, அந்த வில்லன் தாங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் வில்லன் இன் மை சைல்ட்ஹுட் ப்ரோ. ஆள விடுறா சாமி. ஜெண்டா தானே பேரு மறந்து போச்சு. இல்ல ஜெண்டா வேற ஆளு. அவரு வந்து தாடிக்காரரு. ஜண்டா வந்து அம்மன்ல வர்றவருங்க. இது ஜண்டா கிடையாது. எல்லாமே அம்மனா இருந்தா எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது? திரும்புற இடம்லாம் அம்மனா சொல்றீங்க. இல்ல அந்த ஜெண்டான்றவரு நிறைய படத்துல வருவாரு அந்த டைம்ல. அந்த பாக்க சந்தான பாரதி மாதிரி தாடி வச்சிருப்பாரு. ஆமா ஆமா. ஆனா இவரு ரொம்ப பயமா இருப்பாரு ப்ரோ. இந்த அம்மன்ல வர வில்லன் ரோஜா படத்துல ரொம்ப ஒரு மாதிரி கருப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டு அகோரி மாதிரி இருப்பாரு. மிருக பல்லு 2 வச்சு விட்டுருப்பாங்க. சின்ன வயசுல எல்லாம் இதை சொல்லிதானே ஊட்டுவாங்க நமக்கு, சாப்பிடுறா வெண்ணன்னு. அது ஒரு காலம். சரி, நாளைக்கு குபேரா ட்ரெய்லர் வருது. என்ன ஹைப் உங்களுக்கு எல்லாம், என்ன எக்ஸ்பெக்டேஷன்? கண்டிப்பா படம் ஷோர் ஷாட்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். தலைவா மாவீரன், நானும் நீங்களும் மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கோம். மாவீரன் வேண்டான்றேன், நம்ம முட்டு கொடுத்து அழிஞ்சது போதுன்ற, வேண்டாம். நம்மளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்றாங்களான்னு பார்ப்போம். ஆனா உண்மையாலுமே ஆனா அன்னைக்கு இந்த படமும் வருது, அதனால ஓரளவுக்கு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னாவது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். டிஎன்ஏவும் வருது. டிஎன்ஏ மேலேயும் அந்த டைரக்டர் எனக்கு பிடிக்கும். ஆனா பிடிச்ச டைரக்டர் தானே ஆப் அடிக்கிறது. உங்களுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அடுத்த படம் ஆப் அடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதனால இதுவும் பேசுறதாவே இல்ல. நான் ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன் போறேன். கமலாவா? நீங்களும் கமலா கண்ணியா? ஓகே ஓகே. ஏங்க பேர்லயே கமலா இருக்குல்ல. ஏன் பேசாம இருக்கணும். இப்பதானே மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னொன்னு வந்துட்டு ஏங்க நான் கமலா சொன்னேங்க, புரியல. நான் இந்த கமலா சொன்னேன், ஸ்பைடர்மேன் கமல். வேணான்றேன் அஜித், வேண்டான்றேன். அந்த பேர்லாம் கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் எனக்கு. அடுத்துதான் வரப்ப பாத்துப்போம். அதனால அந்த படம் டிஎன்ஏ. எனக்கு விஷால் பருக்கு மறுபடியும் ஒரு ஹார்ட் பிரேக் ஆனா எப்படி இருக்குன்னு யோசிக்க. அந்த பக்கம் பாலங்கன்னு இருக்க மாதிரி அடுத்து இந்தியன் 3 தான் வருது. அடுத்த இந்தியன் 3 சத்தியமங்கலத்துல ஷூட்டிங் 1.5 மாசத்துல. அன்பரி படம் வலைப்பேச்சு கிரெடிட்ஸ். அதனால ஆலப்புழா வந்துருச்சு. எதுல வந்துச்சு? அதெல்லாம் இப்போ வந்துருச்சு. சரி விஷால் ப்ரோ, அதுல இன்னைக்கு கைதி 2க்கு அப்டேட்டுக்கு மேல அப்டேட்டா சொன்னாங்களே, என்னது? கேக்குறப்பெல்லாம் ஆனந்தமா இருக்கு. ஒரு சைடு ஆனந்தமா இருக்கு, இந்த சைடு பயமா இருக்கு. சூர்யா கார்த்தி ஃபேஸ் ஆஃப்ன்றாங்க. கங்குவா கிளைமேக்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. சொன்னா வேற நம்மள திட்டுவாங்க. ஒரு நல்லா அழகா பண்ணிருக்க வேண்டிய ஃபேஸ் ஆஃப் அதுல கங்குவால வேற ஒண்ணு பண்ணிட்டாங்க. ஆனா இதுல எல்லாரும் இருக்காங்களாம். பெரிய படமா பண்ண போறாங்க. அமீர் கான் வேற அந்த மீம் பார்த்த செம குபீரு. சன் பிக்சர்ஸும் லோக்கியும் சைலண்டா இருப்போம் நம்ம. அமீர் கான் எல்லா இன்டர்வியூல போயிட்டு ஐ மீன் கூலி அப்படின்ட்டு போறாரு ஜம்முன்னு. ஏங்க அது கூட பரவாயில்லைங்க, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு வந்துருச்சுங்க.
அதுல ரஜினி சார் படத்தோட எண்டிங்ல தான் வருவேன். ரஜினி சார் கூட எல்லாம் இருப்பேன். காம்போ இல்ல இருக்குன்னு நிறைய பேரோட சொல்லிட்டாங்க. உபேந்திரா ஸ்ருத்திகாசன் எல்லாம் சொல்லிட்டாரு. நீங்களும் பரத்வாஜ் ரங்கன் ஸ்னிப்பெட் பாத்திருக்கீங்க போல, நானும் பார்த்தேன். அஸ்வத் இன்டர்வியூ பாத்தீங்களா? ஆனா விஷால் ப்ரோ ப்ரோ ஆக்சுவலா சொல்ல வந்தேன், அவர் நான் பண்றது வந்துட்டு கரெக்ட் தான் ப்ரோ. ஊருக்கே தெரியும் இவனுங்க ரகசியத்தை மெயின்டைன் பண்றானுங்களாமா அப்படின்ற மாதிரி சன் correct. பிக்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமீர் இல்ல கான் அது போய் கூலா சொல்ல வர வேண்டியதை வாய்ப்பு சொல்லிட்டு இருக்கு, இருக்காரு. ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. விஷால் ப்ரோ இன்னொன்னு ஒண்ணுமே வந்துட்டு கேட்கல, தலைவா கேக்குதா? இப்பதான் கேக்குது. இல்லங்க, தேவையில்லாத ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அமீர் கான் சொல்றதுதான் கரெக்ட் எனக்கு தோணுது. கரெக்ட் கரெக்ட், நமக்கு தான் தெரிஞ்சிருச்சு இவங்க அபிஷியலா கன்ஃபார்ம் ப்ரோ பண்றது அவர் முன்னாடி. இருக்கான்னு சொல்றது ஓகே தான் ப்ரோ, பட் வந்து நான் கிளைமேக்ஸ்ல தான் வருவேன், அது எல்லாமே கொஞ்சம் இதா இருக்குல்ல. இவங்க இன்னும் அபிஷியலா சொல்லவே இல்லையா, அதான பிரச்சனை. இவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். ஒரு போட்டோ கூட வந்துச்சுல, லோக்கி போட்டிருந்தாரு, ஒரு இல்ல ஒய்லட் இல்ல கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு இல்ல அமெரிக்கான்னு. இல்ல அது பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தாரு. தான் ப்ரோ அபிஷியல், அவ்வளவுதான், அதை எடுத்துக்கோங்க அப்படி. சன் பிக்சர்ஸ் விடணும் ப்ரோ, அதான் அபிஷியல். அவரோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்குன்னா, அடுத்த படம் வந்து லோக்கியோட பண்றதுக்கு இது ஒரு ப்ரொமோஷனல் யூஸ் பண்ணி பண்றதுல அவரே இறங்கிட்டாரு. அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்தையும் பிடிக்கணும்ல, இப்ப இருந்தே பிடிச்சாதானே அடுத்து ரெடி பண்றதுக்கு. இல்ல ப்ரோ அவர்கிட்டயும் Fun. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு. அவர் எதுக்கு இல்ல பிடிக்க போறாரு, அவரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபுல் தான். அண்ட் ஃபுல் பண்ண வாய்ப்பு இருக்காதுல்ல. இந்த மாதிரி பெருசா பண்ணாக்க ஏதாவது ஜாயின் வெஞ்சர் மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ரெண்டாவது இல்ல இல்ல அவர் யோசிச்சிருப்பாருல. இவரு அட்லி வந்து ரெட் சில்லிஸ்ல பண்ணாரு, 1000 கோடி அடிச்சாரு, ஷாருக் கான் சம்பாரிச்சாரு நல்லா. அந்த மாதிரி திரும்ப சவுத்ல இருந்து லொகேஷன் நம்ம இறக்கி நம்மளுக்கு அதே அவன் வாங்கின அதே மூச்சுன்னு சொல்லி இவரும் ப்ரொடக்ஷன்ல தான் பண்ணுவாரு பண்ணோம். என்ன ப்ரோ சொன்னீங்க, புரியல டக்குன்னு, எனக்கு கேட்கல. இல்ல ப்ரோ, அட்லி சவுத் இந்தியன் டைரக்டரை கூப்பிட்டு ஷாருக் கான் சொந்த ப்ரொடக்ஷன்ல பண்ணி 1000 கோடி ரூபாய் சம்பாரிச்சாரு. அந்த மாதிரி இவரும் ஸ்கெட்ச் போடுவாரு, ஓன் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுவாரு ஆமீர் கானும் லோக்கியோ கூப்பிட்டுன்னு சொல்றேன். ஆமா ஆமா, ஏங்க அதான் ஹிந்தியில மேக்ஸிமம் எல்லாருமே சொந்த ப்ரொடக்ஷன் தானே வச்சிருக்காங்க. பார்ப்போம், கைதி 2 முடிச்சுட்டு அப்புறம் ஏதோ பண்ண போறேன்னு சொன்னாரு. ஸ்ட்ரைட்டா அந்த ஆமீர் கான் படம் தானா? ஆமா ப்ரோ, கைதிட்டு முடிச்ச அடுத்த இமீடியட் ப்ராஜெக்ட் வந்து அமீர் கான் தான். ஓகே ஓகே. ப்ரோ விஷால் ப்ரோ கட்டாயி போயிட்டாரு. கௌதம் ப்ரோ ஏதாவது பேசுங்க, உங்க வாய்ஸ் என்னைக்காவது கேட்போம். ஸ்பீக்கர் சென்ட்டு லிஸ்னரா இருக்குதுதான் நினைச்சிட்டு இருக்காரு. என்ன திடீர்னு அமைதியாயிடுச்சு, ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க. பேச சொன்னது குத்தமா ஓடி போயிட்டாரு ஒருத்தர். சரி ஓகே, கமல் ப்ரோ, என்ன நாயகன் மீண்டும் வரானா? புரியல. நாயகர்கள் நாயகர்கள் மீண்டும் வரார்களா? என்னாச்சு? ஃபைவ் டவுன் இதுக்கு கான்டெக்ட்? ஃபைவ் டவுன் ஒரு வேர்ட்ல பேசிக்கலாம், ஓகே இல்லைன்னு ஓகே தேவையில்லாம ஓகே. நம்மளுக்கு ஹேட்டட் வரும், அதுக்கு தான். பரணி ப்ரோ இருந்தாவது ஏதாவது ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ட்வீட்ஸும் ஆக்டிவா இல்லையில அவரு பரணி ப்ரோ.
நான் ட்வீட் அதிகமா பார்க்கல. நான் ட்வீட் போட்டாருன்னே தெரியல. ஒரு நாளைக்கு அவரோட 5 நோட்டிபிகேஷன் எனக்கு வந்துடும். அவர் 10-15 போடுவாரு. ரைட்டு, கோட்வேர்டு அக்செப்டட். என்னாச்சு? என்னப்பா முடிச்சிடலாமா? இதுதான் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம். இல்ல கிளம்புற அர்ஜென்ட்ல இருக்கேன், அதனால வந்துட்டு கொஞ்சம் ஓகே ப்ரோ. சரி, ஓகே நாளைக்கு ப்ரோ. சந்திப்போம். பாய். ஹேவ் அ சேஃப் ஜேர்னி. என்ஜாய் பத்திரமா போயிட்டு இதை பத்திரமா வாங்க. ஓகே ஓகே ஓகே, பை பை பை.